அந்த ஜென் மடத்தில் நிறைய குதிரைகள் இருந்தன. தினம்தோறும் இரவு படுக்க போவதற்கு முன் அங்கே பணிபுரியும் பணியால் அனைத்து குதிரைகளையும் கயிறு போட்டு அங்கு இருக்கும் கம்பிகளில் கட்டிவிட்டு பின் எல்லோரும் உறங்கப் போவது வழக்கம். அன்றும் அதுபோல அங்கு இருக்கும் குதிரைகளை அந்த பணியால் கம்பிகளில் கட்டி கொண்டிருக்க, இறுதியில் ஒரே ஒரு குதிரைக்கு மட்டும் கட்டும் கயிறு எங்கோ தொலைந்து விட்டது தெரிந்தது. கட்டப்படாத அந்த குதிரை உறங்காமல் அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருந்தது. இந்த பணியால் ஆசிரமத்தில் எல்லா இடங்களிலும் தேடி பார்த்தும் எங்கும் அந்த குதிரையை கட்டுவதற்கு போதுமான அளவு கயிறு கிடைக்காததால், இதை இப்படியே விட்டுவிட்டு நாம் உறங்கிவிட்டால் குதிரை எங்கேனும் ஓடிவிடும், என்ன செய்வது என்று வேறு வழி இல்லாமல் விழித்திருந்த அந்த குதிரையை கண்காணித்துக் கொண்டிருந்தான். தற்செயலாக அந்த பக்கமாக வந்த அந்த மடத்தின் தலைமை குரு குதிரை லாயத்தின் பணியால் உறங்காமல் விழித்துக் கொண்டிருப்பதையும் ஒரு குதிரை மட்டும் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருப்பதையும் பார்த்துவிட்டு என்னவென்று விசாரிக்க, அனைத்து குதிரைகளையும் லாயத்தில் கட்டிவிட்டேன், கட்டப்படாத இந்த குதிரை எங்கேனும் ஓடிவிட்டால் என்ன செய்வது என்று காவல் காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல, குருநாதர் அந்த பணியாளிடம், மற்ற குதிரைகளை எப்படி கயிறு போட்டு இழுத்து கட்டுவாயோ அதே போன்று இந்த குதிரையையும் கட்டுவது போல் பாசாங்கு செய், கயிறு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, வெறும் கையால் அந்த குதிரையை இழுத்து கட்டுவது போல் ஜாடை செய் என்று சொன்னார். அதுபோலவே குதிரை லாயத்தில் பணிபுரியும் ஊழியரும் வெறும் கையை உயர்த்தி பிடித்தபடி குதிரை கட்டும் கயிறை எடுத்து கொண்டு வருவது போல் நடித்து அந்த கயிற்றை குதிரையின் கழுத்தை சுற்றி கட்டுவது போல் பாசாங்கு செய்து அதன் மறுமுனையை கம்பியில் கட்டுவது போல் கைகளை அசைத்தார். என்ன ஒரு ஆச்சரியம்! அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருந்த குதிரை அந்த இடத்திலேயே அப்படியே படுத்து விட்டது. அந்த குதிரையை பொறுத்தவரை தானும் மற்ற குதிரைகள் போல் கயிற்றால் கட்டப்பட்டு விட்டோம் என்ற எண்ணத்தால் அது அங்குமிங்கும் நடைபயிலாமல் ஓரிடத்தில் படித்து அப்படியே உறங்கி போய்விட்டது. மறுநாள் பொழுது விடிந்து கண் விழித்த பணியால் அனைத்து குதிரைகளையும் கட்டுக்களிலிருந்து விடுவிக்க மேய்ச்சல் நிலம் நோக்கி நடந்தன. ஆனால் கயிறு இல்லாமல் கட்டப்பட்டது போல் படுத்துக் கொண்டிருக்கும் குதிரை மட்டும் எழாமல் அங்கேயே படுத்துக் கொண்டிருக்க, அதை எவ்வளவோ எழுப்புவதற்கு முயற்சி செய்தான். ஆனால் அது எழுந்திருக்கவில்லை. குருநாதர் மீண்டும் அங்கே வர அவர் அதை பார்த்துவிட்டு, நீ எப்படி நேற்று கட்டுவது போல் நடித்தாயோ அதுபோலவே இன்றைக்கும் கட்டை பிரிப்பது போல் நடி, அப்பொழுதுதான் அது எழுந்திருக்கும் என்று சொல்ல, இந்த பணியாலும் கட்டுக்களை பிரிப்பது போல் நடிக்க அடுத்த வினாடி குதிரை துள்ளி எழுந்து மேய்ச்சல் நிலம் நோக்கி சென்றது. இதனை கவனித்துக் கொண்டிருந்த தனது மாணவர்களுக்கு குருநாதர் இவ்வாறு விளக்கம் தந்தார். சிறு வயதிலிருந்தே அனைத்து குதிரைகளும் கயிற்றால் கட்டப்பட்டதும் உறங்க வேண்டும் என்று ஒன்றை பார்த்து மற்றொன்று பழகியிருக்க, இப்போது அவை உறங்குவதற்கு கயிறு கூட அவசியமில்லை. கயிற்றால் கட்டுவது போல் நடித்தால் போதும் அவை படுத்து உறங்கிவிடும். அதுபோலத்தான் நாமும், நம்மால் இது முடியாது, நாம் இதற்கு தகுதியானவர் அல்ல, இந்த வேலையை நாம் செய்யக்கூடாது என்றெல்லாம் பல கற்பனை கயிறுகள் இந்த சமுதாயத்தால் நம் மீது கட்டப்பட்டிருக்க, நாமும் இந்த குதிரை போல முடங்கி கிடக்கிறோம். சிந்திக்க தெரியாத குதிரை முடங்கி இருக்கலாம், ஆனால் சிந்திக்க தெரிந்த மனிதன் கட்டுக்கள் இல்லாததை அறிந்து எழுந்து ஓட வேண்டாமா என்று கேட்க, அதிகாலையில் புதிய பாடம் கற்றுக்கொண்ட மகிழ்ச்சியில் குருவிற்கு வணக்கம் தெரிவித்தார்கள் அந்த சீடர்கள்.